வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் மெயின்ஸ் அகாடமி. நம்ம தமிழ் தகுதி தேர்வை எளிமையா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் 40 மார்க் இதுல எடுத்தாதான் நம்மளோட பேப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 300 மார்க்குக்கு நம்ம எழுதக்கூடிய மதிப்பெண்ணை திருத்துவாங்க அப்படின்னே சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 40 மார்க் எடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கலாம் தோராயமா அப்படின்னா 10% ஆஃப் மெயின்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 65,000 நபர்கள் மெயின்ஸ் கேண்டிடேட்டா இருக்கும் போது 10,000 ஃபெயில ஃபில்டர் அவுட் பண்ணிடுவாங்க. 6,500ல இருந்து 10,000 நபர்கள் எதுலயே ஃபில்டர் ஆயிடுவாங்க அப்படின்னா இந்த பேப்பர் 1ல 40 மார்க் எடுக்காம ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்ப 40 மார்க் எடுக்கிறதுக்கான பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோ லிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். இந்த பார்ட் 1ல நம்ம எதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னா இந்த பொருள் உணர்திறனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். சுருக்கி வரைதல முடிச்சிட்டோம். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். சுருக்க குறிப்பில இருந்து நீட்ட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல இதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அப்ப 40 மார்க்குக்கு பார்ட் 1ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுரை பார்க்க போறோம். இந்த கட்டுரை வரைதல் அப்படின்னு இருக்குல்ல, மொத்தம் 1 2 3 4 5 6 இந்த 6 தலைப்புல இருந்து நம்ம ஒரு கட்டுரை எழுதணும். ஒரே ஒரு கட்டுரை எழுதணும். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நான் போக போக அது எப்படி நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? பார்ட் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கட்டுரை 15 மதிப்பெண்ணுக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, இரு பொருள் படக்கூடிய சொற்களை ஒரே வாக்கியத்தில் இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 மார்க்குக்கு இருக்கக்கூடிய இதை பார்க்க போறோம். அப்ப பார்ட் 2ல நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா 25 மார்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப பார்ட் 1ல 40, பார்ட் 2ல 25, ஆக மொத்தம் 65 மதிப்பெண்களுக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுல இருந்து கூட நீங்க ஈஸியா 40 மார்க் எடுத்துடலாம். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம பேப்பர் 2வை அவங்கள திருத்த வைக்கணும். அப்படி திருத்த வைக்கிறதுக்கு பார்ட் 1 நீங்க பார்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்ட் 2வை நீங்க பார்க்கலாம். ரைட்? நம்ம இந்த ப்ரொசீஜர்ல தான் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறோம். இந்த வாரம் முழுக்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பார்ட் 2ல இருக்கக்கூடிய இந்த 15 மார்க்கும் 10 மார்க்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கட்டுரையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் கட்டுரைக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் இத ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இத கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஏன் இத கேக்குறாங்க அப்படின்னா ஒரு மாணவருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ளோ இருக்கான்னு பார்ப்பாங்க. ரைட்டிங் ஃப்ளோ. ரைட்டிங் ஃப்ளோலயே என்ன கண்டுபிடிச்சிடலாம், அவருக்கு தமிழ் மொழி ஒரு அளவுக்கு தெரியுமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? இன்னொரு ஏன் கட்டுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், 300 வார்த்தைகள் எழுதணும். 300 வார்த்தைகள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் கட்டுரை எழுதும் போது அப்படின்னா சிறு தவறுகள் செய்தா கூட நம்ம அடுத்தடுத்த பக்கத்துல அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு குட் ஃப்ளோ கிடைக்கும். குட் ஃப்ளோவை இதுல நம்ம 2வது பக்கத்திலேயோ இல்ல 3வது பக்கத்திலேயோ கூட கொண்டுட்டு வந்துடலாம். நம்ம இதுக்கு உங்களுக்கு 100 வரிகள் கொடுத்திருக்கோம். 100 வரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்ப அந்த கட்டுரையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு மாணவனுக்கு அது புரிஞ்சிருக்கா, அவனுக்கு எழுதக்கூடிய திறன் இருக்கா அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே செக் பண்ணிடுறாங்க. ரைட்? முதல் பக்கத்திலேயே எழுத வேண்டியது இருக்கு. அப்ப முதல் பக்கத்தில் எழுத வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேஜ். அப்ப இதுல நீங்க எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ணல, எக்ஸாமினர்கிட்ட நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவன், எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படிங்கிற 3 விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நம்ம பின்னாடி எழுதக்கூடிய வினாக்களுக்கு மார்க்குகள் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்குன்னு சூப்பராலாம் எழுதணும்னு தேவையில்ல. இதுவே என்னதுதான் தகுதி தேர்வு தான். அப்ப தகுதி தேர்வுக்கு பேப்பர் 2ல நம்ம 250 வார்த்தைகள் எழுதிக்கிட்டு இருக்கோம் 15 மார்க் மதிப்பெண்களுக்கு. அப்ப 15 மார்க்குக்கு தமிழ் தகுதி தேர்வுல 300 வார்த்தைகள் எழுதப்போம். அதனால இது ரொம்ப கஷ்டமா இருக்க போறது இல்ல. ஆட்டோமேட்டிக்காவே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமினர்கிட்ட
உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நல்ல மாணவன் தான் நானு, நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான் அப்படிங்கறத உங்களால தெரிவிக்க முடியும். தமிழ் எனக்கு எழுத வரும், படிக்க வரும் அப்படிங்கறதை நீங்க இந்த மூலியமாக ப்ரூவ் பண்ணலாம். 15 மார்க் இருக்கு. இந்த 15 மார்க் எதுக்கு முக்கியம்? 40 மார்க் எடுத்தாதான் பேப்பர் 2 திருத்துவாங்க அப்படிங்கிறது ரூல். ரைட்? அந்த ரூலை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நான் என்னதான் பேப்பர் 2ல சூப்பரா எழுதி 300க்கு 280 எடுத்திருந்தா கூட, ரைட்டா, எடுக்கக்கூடிய மாணவர்னு உங்களை நீங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட, இந்த 40 மார்க் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த பேப்பரை எவால்வேட்டே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அது பயன் தர போவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப நம்ம என்ன செக்யூர் பண்ணிக்கணும்? நமக்கு ஒரு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல நான் 15 மார்க் எழுதி பழகி இருக்கேன், அதையே தான் நான் திருப்பி இங்கேயும் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த 15 மார்க்கை நம்ம அப்ரோச் பண்ணணும். என்னோட 45 மார்க்ல நான் 15 மார்க் எங்கேருந்தே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்படின்னா நம்ம கட்டுரையிலேருந்தே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு திறன் உங்களுக்கு வளரணும். நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு வர வைக்க, ரைட்டுங்களா, ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான், எனக்கு தமிழ் நல்லா எழுத தெரியும் தான் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா கட்டுரைக்குன்னு சில வடிவங்கள் இருக்கு. கட்டுரை வடிவம் எப்படி நம்ம இந்த பேப்பர் 2ல இருக்கக்கூடிய 12 மார்க்குக்கு ஒரு அமைப்பு இருக்கு, 15 மார்க்குக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றோம், ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி எழுதுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கட்டுரைக்கு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்தை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு என்ன சொல்லிடலாம் நீங்க எக்ஸாமினர்கிட்ட அப்படின்னா, இங்க பாருங்க எனக்கு கட்டுரைக்கு உரிய வடிவத்துலதான் நான் எழுதியிருக்கேன், அப்ப எனக்கு மார்க் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்க முடியும். அப்போ உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க எழுதக்கூடிய கேள்விகளுக்கு 40 மார்க்குங்கிறது மிக எளிமையாகவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 15 மார்க்ல நான் என்ன சார் டார்கெட் பண்ணணும்? 15க்கு 15 டார்கெட் பண்ணணுமா? இல்ல, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மதிப்பெண். 15க்கு 10 மதிப்பெண் எடுத்தாச்சு. அப்ப மொத்தம் நம்ம 65 மதிப்பெண்கள் இது வரைக்கும் பார்த்து முடிக்க போறோம் இந்த வாரத்தோட. ஆல்ரெடி 40 மார்க்குக்கே உங்களை 30 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப ஈஸியான பகுதி இந்த பகுதி 1, பார்ட் 1 அப்படின்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட். அந்த பார்ட் 1 மிகவும் எளிமையானது. அந்த 40ல இருந்து 30 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய கட்டுரையில இருந்து 10 மார்க், அப்ப 40 மார்க் நம்ம செக்யூர் பண்ணிடுறோம். இந்த பிரித்து எழுதுக மொழி அறிவு அப்படிங்கறதால நீங்க ஆட்டோமேட்டிக்காவே எழுதும் போது ஒரு 20 மதிப்பெண்ணுக்கு ஒரு 12ல இருந்து 15 மதிப்பெண் தானாகவே உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? அதையும் நம்ம இந்த வாரத்துல பார்க்க போறோம். 2 மட்டும். சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, இருவேறு சொற்களை ஒரே வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ரைட்டா? ஏன் இதை கட்டுரையோட இணைச்சு பாக்குறோம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? அடுத்தது நம்மள்ட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கு. அந்த கட்டுரை தொகுப்பு எதுல இருக்கு, எதை ஒத்து இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ ஒத்து இருக்கக்கூடிய கட்டுரைகள் அமைப்பை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நம்மளுக்கு 6 தலைப்புல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த 6 தலைப்புல இருந்து ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் எழுத போறேன். அதே மாதிரிதான் இந்த கட்டுரை தொகுப்புல நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, திருக்குறளில் காணப்படும் மேலாண்மை கருத்துக்கள், திருவள்ளுவர் ஒரு ஊழல் எதிர்ப்பாளர், பொருளாதார சிந்தனை, சூழியல் கருத்துக்கள், என்விரான்மெண்ட் மெசேஜ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். உணவே மருந்து, திருக்குறள் காட்டும் அரசியல், மத நல்லிலக்கத்தில் திருக்குறளின் பங்கு, வள்ளுவம் காண விரும்பும் சமுதாயம் அப்படிங்கிற டாபிக்கை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா 6 டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல, இதுல கண்டிப்பா உங்களால கட்டுரை எழுதுற அளவுக்கு உங்களுக்கு எக்யூப் ஆயிடுவீங்க. சரி, அந்த கம்பைலேஷன் எங்க சார் இருக்கு, அந்த தொகுப்பு எங்க இருக்கு? இதுதான் அந்த தொகுப்பு. மொத்தம் 52 பக்கங்கள் கொண்ட தொகுப்பு. நான் இங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கணும் அதே ஆர்டர்ல தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதையும் சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது திருக்குறளில் காணப்படும் மேலாண்மை கருத்துக்கள்ல ஆரம்பித்து வள்ளுவம் காண விரும்பிய சமுதாயம் அப்படிங்கிறதோட இந்த கட்டுரை தொகுப்பு முடிவடையும். 52 பக்கங்கள் கொண்ட இந்த பாட தலைப்பு, இந்த தொகுப்பு உங்களுக்கு எளிமையா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இதை நான் டெலகிராம்லயும் போடுறேன். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ் கொடுத்துருப்பேன். அந்த கூகுள் டிரைவ்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் போடுறேன். ரைட்டா? இதை நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். அதனால ஒன்னும் கஷ்டம் கிடையாது. இது 52 பக்கத்தை ஒரே நாள்ல நீங்க படிக்கிற மாதிரி நான் இதை உங்களுக்கு வடிவமைக்கல. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை படிச்சா போதும்.
ஒரு டாபிக்கை எடுக்கிறீங்க, அந்த ஒரு டாபிக்கை மட்டும் நீங்க படிச்சுட்டு அதை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டா? அதை நம்ம டெய்லி டெஸ்ட்ல அதை எப்படி இன்க்ளூட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு டீடைல்டா சொல்லிடுறேன். அப்ப 6 தலைப்புல இருக்கக்கூடியதுக்கு நான் ஒரு கம்பைலேஷன் கொடுத்திருக்கேன். இந்த கம்பைலேஷனை படிச்சு முடிச்சீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா நீங்க கட்டுரையை எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட்? கட்டுரையில எதுதான் வரும்? கட்டுரையில ஏகப்பட்ட கட்டுரைகள் இருக்கு. கட்டுரைகளை மொத்தம் 11 தலைப்புகள் இருக்கு. இந்த 11 தலைப்புகளோட அமைப்பையும் நான் பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. ஸ்ட்ரக்சர், ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணிடுறேன். அப்ப ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குமே, அதை நான் எப்படி ஃபாலோ பண்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு கேட்கக்கூடிய கட்டுரை விளக்க கட்டுரையாக மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்கிறது. 99% நமக்கு என்ன கட்டுரை தான் கேட்பாங்க அப்படின்னா விளக்க கட்டுரை தான் கேட்பாங்க. எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கட்டும், அது எதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா விளக்க கட்டுரையில இருந்து தான் கேட்டிருக்காங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி வினாத்தாள். இந்த மாதிரி வினாத்தாள்ல கேள்வி எண் 1 வரும். 15 மார்க் இருக்கக்கூடிய கட்டுரை 300 சொற்களுக்கு மிகாமல் எழுதணும். அந்த கட்டுரைகள்ல என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட 6 தலைப்புல இருந்து 5 தலைப்புகள்ல இருந்து அவங்க கேள்விகளை கேட்பாங்க. அதுல முடிகிற சொற்களை பாருங்க. விளக்குக, 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 விளக்குக. அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டுரைகள் 99% என்ன கட்டுரை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விளக்க கட்டுரை. அப்ப விளக்க கட்டுரைக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம டெய்லி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம்ல, அந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு அதுல இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு முடிஞ்சிருது. இப்ப கட்டுரைனாலே ஒரே ஒரு டைப் தான். விளக்க கட்டுரை கேட்பாங்க. விளக்க கட்டுரைக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் படி நான் எழுதிட்டா எனக்கு மினிமம் 10 மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கறதா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்? இது இல்லாம 15 மார்க்குக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்? அடுத்தது என்ன இருக்கு? மொழி அறிவு. இந்த மொழி அறிவுல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இங்க உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருக்கேன். மொழி அறிவுல கேட்கக்கூடியது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. ரைட்? எதுக்கு இங்க வாக்கியத்தை பழகணும் அப்படின்னா, ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த மாணவனாலோ இல்ல அந்த மாணவியாலோ ஒரு சொற்றொடரை, சென்டென்ஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இங்க வாக்கியம். அந்த சென்டென்ஸ அமைக்க அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத பார்க்க போறாங்க. ரைட்? அடுத்தது என்னது? 2 சொற்கள் ஒரே மாதிரி ஓசை இருக்கும். ஹோமோபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நம்ம அப்படி ஒரே ஒலியை இருக்கக்கூடிய இல்ல பெற்றிருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை ஒரே தொடர்ல எடுத்து எழுதணும், ஒரே சென்டென்ஸ்ல நம்ம எடுத்து எழுதணும். ரைட்? இத ரெண்டுத்தையும் ஏன் சார் மேட்ச் பண்ணி ஒரே காம்போனன்ட்ல வச்சீங்க, பார்ட் 2ன்னு வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட்டுரை எழுதும் போது சென்டென்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம். அந்த சென்டென்ஸ் மேக்கிங் இருக்கதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த தொடரை உங்களால கண்டினியூட்டியா எழுத முடியும். அப்ப இந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படிங்கிற கான்செப்ட படி நீங்க ஒரு 10 வரிகள் தினைக்கும் எழுதி பாக்குறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கட்டுரை நீங்க எழுதும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். அப்ப ஒரே பார்ட்ல நம்ம ரெண்டுத்தையுமே செக்மெண்டைஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான். அப்ப நம்ம டெய்லி டெஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீங்க எதை எழுதுவீங்க? சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுகிறத முதல்ல எழுதுவீங்க. 2வது கொஸ்டின இந்த இருவேறு சொற்கள், ஒரே ஒலியை கொண்ட இருவேறு சொற்களை ஒரே வாக்கியத்தில் அமைத்து ஒரே சென்டென்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கிற கொஸ்டின் நீங்க 2வது எழுதுவீங்க. இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிரும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு 2 கட்டுரை எழுதுவீங்க. 2 கட்டுரை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்டுரை நம்ம இங்க கொடுத்துருக்கோம்ல, ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்ச பிறகு அதுல இருக்கக்கூடிய கேப்ல நீங்க ஃபில் அப் பண்ணணும். பார்த்து எழுதினால் கூட போதும் அப்படின்னு தான் நான் அந்த இதுல கொடுத்துருப்பேன். முதல்ல நீங்க பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா, ஓகே கட்டுரையில இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வருது போல, இப்படி மேற்கோள் காட்டணும் போல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். அடுத்த கட்டுரை நாமவே உங்களுக்கு ஒரு வினாவை கொடுத்திருப்போம். அந்த வினாக்கு நீங்க யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ரைட்டா?
நீங்க வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இருவேறு ஒலிகளை கொண்ட இணை சொற்களுக்கு வாக்கியத்தை அமைத்து எழுதுக. அடுத்த கட்டுரை நீங்க பார்த்தே எழுத போறீங்க. அதுக்குதான் இந்த கட்டுரை தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 4வதா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த கட்டுரைய நீங்களா எழுத முயற்சி செய்வீங்க. அப்ப இந்த ஒரு 6 நாள்ல நீங்க என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, இந்த டேட்டாவை ஃபுல்த்தையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போம், எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்தது நீங்களாவே எழுதியும் பழகி இருப்பீங்க. அப்ப 25 மார்க் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். 40 மார்க் எடுப்பது என்பதே நம்மளுடைய இலக்கு. ஓகேவா? அந்த இலக்கை நம்ம ஈஸியா நம்ம முடிச்சுக்கலாம். ரைட்டா? அதனால யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கான அட்மிஷன்ஸ்க்கு நீங்க டெலகிராம்லயோ இல்ல கொடுத்தக்கூடிய நம்பர்லயோ நீங்க கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை நீங்க போட்டுக்கலாம். இது நம்மளோட 3வது பேட்ச், ரெகுலர் பேட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், இப்ப போறது ஃப்ரீடம் பேட்ச். எதுலயுமே எந்த ஷெட்யூலும் சேஞ்சஸ் கிடையாது. அந்த 3 ஷெட்யூலும் ஒரே ஷெட்யூல தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் வேற வேற ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவர் கூட படிக்கிறாரு, நீங்க கூட படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கே இதுல வராது. நீங்க இந்த ஷெட்யூல் படி 3 பேட்சஸ்மே ஒரே மாதிரி தான் பயணிப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு